ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லைட் டைம்ஸ். நான் அவங்க லயா. நான் என்ன பார்க்க போகிறோன்னா இருங்க நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எங்கள் ஊர் திருவிழாவில் நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இதில் 3 செட் ஆஃப் லைட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், கொஞ்சம் மெதுவாக பிளிக் ஆகும். இது தேர்டு, அப்புறம் அவ்வளோதான். தேர்ட் இது இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பார்த்திங்கன்னா தேர்டு ஒன். ஏன்னா ப்ளைனாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் என்னடா புதுசாக இவங்க செயின் போட்டிருக்காங்க பார்க்காதீங்க. இந்த செயின் வெறும் 200. இதுவும் பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா, இதுவும் எங்களோட நேட்டிவ் பிளேஸில் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா இந்த கலர் நல்லா இருக்குது, நல்லா புசு புசுன்னு இருக்குது. இது நல்லா இருக்கு, அதனால நான் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா இந்த ரெண்டுமே ஒரே கலரு. அப்புறம் சென்னைக்கு பார்த்தா ரெண்டுமே ஒரே கலரு. நான் வேணா எங்கே போனாலும் இதை இப்படி வச்சுன்னு இப்படி போவேன், இப்படி போவேன். ஓகேவா? இப்போ நான் என்னோடய ஹேண்ட் பேக்கு, இந்த பேகு டூர் தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேகு. பார்த்தீங்கன்னா இது உள்ளார நான் என்னென்னலாம் இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பேகு பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கும். இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இது எங்கள் ஊரில் கிஃப்ட் கொடுத்தேன். அந்த 5 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸில் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு. அப்புறம் இது ஒரு கேட்ச் கிளிப். இது நான் வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா வேர்த்ததுன்னா கொண்டை போடுறதுக்காக ஒரு கேட்ச் கிளிப். அதுக்கப்புறம் சும்மா அதுக்கப்புறம் கொண்டை போட்டு கழட்டிட்டு இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா அப்போ நல்லா ஃப்ரீயாக விட்டு சும்மா இது மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு. அப்புறம் எனக்கு சேஃப்டிக்காக ஒரு இது கிளிப்பு. அப்புறம் ரப்பர் பேண்டு. அதுக்கப்புறம் நிறைய பிரேஸ்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு திணிச்சு வச்சுருப்பேன். அவ்வளோதான் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு ஜிப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்மளால் வைக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸ். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் செகண்ட் ஜிப்பில் போனால் அதுவும் மேக்கப் ஐட்டம்ஸ் தான். நான் இப்போ நான் வெளியே போகிறேன், இப்போ எங்கேயாச்சும் நான் போகிறேன்னா அப்போ இதை நான் மூஞ்சி அழுக்காங்கன்னா இதை எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டு நம்ம மூஞ்சி பிரைட் ஆகிடும். அப்புறம் சீப்பு, ஏதாச்சும் வெளியே போகிறோன்னா சீக்கிரமாக தலை சீவுறதுக்காக சீப்பு. அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, சாந்தை இது பேர். இது இங்கே வைக்கிறதுக்கான வச்சுருக்கேன் உள்ளார. அப்புறம் பொட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஐலைனர். அப்புறம் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஷேட் லிப்ஸ்டிக்கு. இது ஏன் வச்சுருக்கேன்னா, பிடிக்காத ஷேட் லிப்ஸ்டிக் அங்கே வச்சா எனக்கு லிப்ஸ்டிக் போடவே தோண்ட மாட்டேங்குது. அதனால் இது உள்ளார போட்டேன். ஆனால் நான் வெளியே போடுறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் தான் எடுத்தேன். தீர்ந்துருச்சு. நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். இதோட ஷேடு கிழிஞ்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸஸ் கன்னடாவோட 2 in காம்பேக்ட் பவுடரு. இப்போல்லாம் 2 in காம்பேக்ட் பவுடர் தான் வாங்குறேன். புதுசு நான் அங்கே வச்சுட்டு பழசு இதில் வச்சுருக்கேன். இது ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஸ்பாஞ்சு. அப்புறம் இதில் ஓட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, ரொம்ப ஓவர் கவரேஜும் கொடுக்காது, ரொம்ப இது இருக்காது. இதுவும் நான் தீர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா அது என்னோடய ஃபேவரட் காம்பேக்ட் பவுடராக மாறிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மூஞ்சி அழுகாக இருந்தால் அந்த ஸ்வைப் காலேஜ்னா ஒரு இது நீம் துளசி ஃபேஸ் வாஷ். பார்த்தீங்களா ஒரு பேக்கில் பார்த்தீங்களா
எவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இருங்க நான் உங்களுக்கு அடுக்கிட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு அடுக்கிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டம்ஸ் ஒரு பேக்கில் நம்மளால் வைக்க முடியுதுன்னு. இதனால தான் வந்து நான் இந்த பேக்கை வந்து வாங்கினேன். அதனால் இந்த கலர் ஷேடு நல்லா இருக்கா, அதனால தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200. இது வந்து 300 தான் விற்றாங்க அங்கடியில் கடையில் வந்து. ஆனால் நாங்கள் வந்து 200க்கு கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.